எவ்வளோ பெரியதான தீர்க்க தரிசனம் பாருங்களேன். இந்த எருசலேம் கூட இருந்த பெரிய பட்டணங்கள் எத்தனையோ இருக்குது. நினிவே இருக்குது, பாபேல் இருக்குது, பாபிலோன் இருக்குது, தீரு இருக்குது. பைபிள்லேருந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பட்டணமும் இல்லை. பாபிலோனை பற்றி நேபுகாத்நேச்சார் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் கட்டிய மகா பாபிலோன். பாபிலோனில் பற்றி சொல்கிறாங்க, அந்த கோட்டைக்கு மேலேயே ஒரே நேரத்தில் 6 ரதம் ஓடுமா. நம்ம ஊரில் சொன்னோம்னா 6 காரு ஒரே நேரத்தில் ஓடுமா. இப்போ நம்ம ஊரில் போய் பாருங்கள், 3 லேன் தானே இருக்குது கார் போகிறதுக்கு, அந்த பக்கம் ஒரு 3 லேன் இருக்குது ஹைவேஸில். அந்த அகலத்துக்கு கோட்டை சுவர் இருந்துச்சான். இதெல்லாம் 1.5 அடி 2 அடி சுவர் தான். 6 கார் ஓடுற அளவுக்கு, ரதம் ஓடுற அளவுக்கு அப்படிப்பட்ட கோட்டை கட்டப்பட்டதான ஒரு பட்டணம் இன்னைக்கு மண்மேடாகி போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நினிவே சனகரிப்பு சொல்கிறாரு, அந்த பட்டணம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. தீரு மண்ணு கூட சுரண்டிட்டான அலெக்சாண்டர், இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் 2000 வருஷம் கழிச்சு அதே ஸ்தானத்தில் ஒரு பட்டணத்தை கொண்டு வந்து நிறுத்த கர்த்தரால் முடியும். ஆனால் அது எருசலேம் பட்டணம் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ பட்டணங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நான் எப்பவும் சொல்வேன், இந்த எருசலேமை திருப்பி கொண்டு வர கர்த்தரால் முடியுமானால், முடிந்து போன உன்னுடைய எத்தனையோ காரியங்களை திருப்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முடிஞ்சு போச்சு, இல்லை அவ்வளோதான், ஓவர் ஆயிடுச்சு, நிறைய சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் அதை நம்பவே கூடாது. கர்த்தர் ஒன்று சொல்லணும். ஒரு முறை ஒருத்தர் சொன்னார் என்னை பார்த்து, உன் ஊழியத்தை முடிச்சு காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே என் ஊழியத்தை முடிச்சிடுறேன்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அபிஷேகம் பண்ணேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஊழியத்துலேருந்து ஒருத்தம் கூட உன்னை தள்ள முடியாதுன்னு சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். எருசலேமை திரும்ப கொண்டு வந்து கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால், உங்களையும் திரும்பி கொண்டு வந்து கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.